இன்னைக்கு எங்களுக்கு எல்லாத்துக்கும் அண்ணனை பார்த்தா ஒரு சாமி, எங்க குலசாமியை பார்த்த மாதிரி எங்களுக்கு ஒரு சந்தோஷம், ஒரு ஆனந்தம் இருக்கும். இன்னைக்கு எங்க தளபதி அண்ணன் அவர்கள் வராரு எங்க பெரம்பலூருக்கு. இதே எங்களுக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சியா இருக்குது. எல்லாரும் ஒரு சாமியை பார்க்க எப்படி காத்து கொண்டு இருப்போம் ஒரு தேர் திருவிழாவுக்கு, அந்த மாதிரி எல்லாம் திரண்டு நிக்கிறோம். இன்னைக்கு ஆயிரக்கணக்கான பெண்கள் அங்க வந்து திடல்ல நிக்கிறாங்க. நாங்க வந்து சாமிக்காக இங்க அபிஷேகம், அண்ணனுக்காக அபிஷேகம் பண்றதுக்கோசரம் கோயிலுக்கு வந்திருக்கிறோம். இன்னைக்கு எங்களுக்கு எல்லாத்துக்கும் அண்ணனை பார்த்தா ஒரு சாமி, எங்க குலசாமியை பார்த்த மாதிரி எங்களுக்கு ஒரு சந்தோஷம், ஒரு ஆனந்தம் இருக்கும். 2026 கண்டிப்பா நாங்க வந்து அண்ணனை சிஎம் ஆக்குவோம், ஆக்கிட்டு தான் விடுவோம், ஆக்குவோம் கண்டிப்பா. அதனால அதுல எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குது. நான் வந்து மாவட்ட செயற்குழு உறுப்பினரா இருக்கிறேன். என் பேர் வந்து மல்லிகா இளங்கோவன். பூர்ண கும்ப மரியாதை அதுக்காக எங்க அண்ணனுக்காக நாங்க செய்யறோம். கண்டிப்பா சாமி கிட்ட இன்னைக்கு நாங்க வேண்டுதல் வச்சிருக்கோம். எங்க அண்ணன் 2026 கண்டிப்பா வருவார், அந்த நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. நான் பெரம்பலூர்ல இருந்து பேசுறேன். மகளிர் அணி தலைவி மூலியமா நான் இங்க வந்திருக்கேன். எங்க விஜய் அண்ணனை வரவேற்கிறதுக்காக நாங்க ஒரு 5-6 மணி நேரமா வெயிட் பண்றோம். இன்னைக்கு திருச்சியில ஆரம்பிச்ச அவரோட பரப்புரை வந்து இன்னைக்கு காலையிலே காப்பு கட்டிட்டாரு அவரோட வெற்றிக்காக. இதனோட காப்பு வந்து என்னைக்குன்னா 2026 அவர் வெற்றி அடைஞ்சு சிஎம்மா மறுபடியும் இந்த இடத்துக்கு வரும்போது இதே சிவன் கோயில நாங்க கும்பாபிஷேகம் அளவுக்கு நாங்க வந்து வழிநெடுக நின்று அவங்களுக்காக காத்துட்டு இருப்போம். எங்க விஜய் அண்ணன் என்னைக்குமே சிஎம் நிரந்தரமா இருக்கணும். 2026 வெற்றி பெற்றது மட்டும் இல்லாம நிரந்தர சிஎம்மா அவர் மட்டும்தான் இருக்கணும். சோ அதை நோக்கி தான் நாங்க வந்து பூர்ண கும்ப பூஜையை எதிர்கொண்டு சிவன் கோயில் வாசல்ல நாங்க எல்லாரும் வந்து நின்று காத்துட்டு இருக்கோம். எங்க விஜய் அண்ணன் வருகைக்காக நாங்க இன்னும் எவ்வளவு நேரம் வேணாலும் காத்துட்டு இருப்போம். இன்னைக்கு ஒரு கின்னஸ் ரெக்கார்டு வேற நடந்திருக்கு. விஜய் அண்ணன் வந்த ஏரோப்ளைனை வந்து ட்ரேஸ் பண்ணிருக்காங்க, எப்ப வந்திருக்காங்க அப்படிங்கறதெல்லாம் ஒரு கின்னஸ் ரெக்கார்டு தான். அதுவே எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றி. எங்க வந்திருக்காங்க, எப்ப வராங்க அப்படின்னு நாங்களுமே அது மூலியமா நாங்க சேட்டலைட் மூலியமா தெரிஞ்சுக்கிறோம். இன்னும் சற்று நேரத்துல எங்க அண்ணன் வர இருக்கிறாரு. சோ அந்த வருகையை நோக்கி நாங்க சந்தோஷமா காத்துட்டு இருக்கோம். என்னைக்குமே எங்க அண்ணன் நிரந்தர சிஎம் தான். நன்றி. தளபதி